ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர், சமூக ஆர்வலர் புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் போர் மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியல் குறித்து தொடர்ச்சியாக பேசியும் எழுதியும் வரக்கூடியவர் நீங்கள். இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. வளைகுடா நாடுகள், 7 சிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த துபாய், கத்தார், குவைத், பஹ்ரைன் இதெல்லாம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா போரை நிறுத்த மாட்டோங்கிறாங்க. சில செய்திகள் ஈரான் மன்னிப்பு கேட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வருது. என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் மேற்கு உலக நாடுகள், ஊடகங்கள் கொடுக்குற செய்தி, அந்த ஏஜென்சியை நீங்கள் நம்புறீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ஈரான் இனிமேல் தான் வீரியமாக அடிக்க போகுது, ஈரான் ஒருபோதும் மன்னிப்பும் கேட்காது, போரை நிறுத்தாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கணம் என்ன அப்டேட்டு, யாருடைய கை ஓங்கியிருக்கு, இது போர் நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்கா, என்ன போய்கிட்டு இருக்கு? இன்றைக்கி இந்த வளைகுடா நாடு போர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் தான். இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 11வது நாள். நான் போர் ஆரம்பித்து 4 நாட்களுக்குள் போர் முடிந்துவிடும் என்று ட்ரம்ப் சொன்னார். ஏன்னா போர் ஆரம்பித்து 2வது நாளே அயதுல்லா அலி கமேனியை போட்டு தள்ளினாங்க. இதோடு முடிஞ்சிடும், இனி ஈரான் சரணடைந்து விட வேண்டும், சரணடைந்தால் நாங்கள் உயிர் பாதுகாப்பு தர்றோம் அப்படின்லாம் சொன்னார். தோரணையாக சொன்னார். ஆனால் எதுவுமே நடக்கலை. சொல்லப்போனால் அவருடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்ட பிறகு தான் போர் உக்கிரமடைந்திருக்கிறது. நேற்று ட்ரம்ப் சொல்லும்போது சொன்னார், போர் நிறுத்தத்தை நாங்கள் தான் முடிவு கொண்டு வரணும், எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். 2வது ஒரு விஷயம், யார் அங்கே தலைவராக மறுபடியும் யார் வந்தாலும் என்னுடைய அனுமதி பெற்று தான் வர முடியும் அப்படின்னு சொன்னார். 3வது முக்கியமான ஒரு விஷயம், இந்த போரை நிறுத்துவதற்கு நான் அனுமதிக்காமல் அந்த போர் நிறுத்தம் நடக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த 3மே பொய், 3மே அது உண்மை இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு 11ஆம் நாளில் நிரூபணமாக இருக்கிறது. இன்னைக்கு நேற்று ஈரானில் அந்த எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, எண்ணெய் உற்பத்தி நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மாற்று கருத்துலாம் கிடையாது, தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெய் உற்பத்தி நிலையம் தாக்கப்பட்டு அந்த எண்ணெய் தெரித்து விழுந்த ரோடுகளிலெல்லாம் தீப்பத்தி எரிந்து கொண்டிருக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. வளைகுடா நாட்டில், ஈரான்ல காமிக்கிறாங்க. அதில் எந்த ஒளி மறைவும் இல்லை, அதை ஈரான் மறைக்கவும் இல்லை. டெஹரானில் இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவீவில் என்ன பாதிப்புங்கிறத இன்னைக்கு வரைக்கும் உலகம் பார்க்கல. என்ன நடக்குது அப்படின்னு ஈரான் சொல்லுது, நாங்கள் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம், பாலிஸ்டிக் விமானம் ஏவுகணைலாம் தாக்கிக்கிட்டு இருக்கோம், ட்ரோன் மூலமாக தாக்கிக்கிட்டு இருக்கோம். அவங்க முடிந்தளவு அதை தடுக்கிறாங்களே ஒழிய பல்வேறு இடங்களில் விழுந்திருக்கு. பல்வேறு செய்திகள் வந்துச்சு, அங்கே டெல் அவீவ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி உடைந்து கிடக்குன்னு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெல் அவீவில் அந்த காட்சிகளை வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது சும்மா இல்லை. நீங்கள் டெல் அவீவில் நடக்கின்ற போர் செய்திகளை அங்கே இருக்கின்ற குடிமக்கள் நீங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் நீங்கள் 5 வருடம் சிறை என்று வெளிப்படையாக இன்னைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? அப்போ பாதிப்படைகிறான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலெல்லாம் 24 மணி நேரத்துக்கு முன்பு அங்கே உச்சபட்ச தலைவரை அறிவிப்பு செய்து விட்டார்கள். முஸ்தபா அலி கமேனி தான் உச்சபட்ச தலைவராக அறிவிக்கப்பட்டு விட்டார். ஆனால் அங்கே தலைவரை கொலை செய்து விட்டால் அந்த எல்லாமே மாறிடும்னு சொன்னதெல்லாம் இப்போ ஒன்றுமே நடக்கலை. கொஞ்ச நாள் கூட அது பின்வாங்கலை, மந்தமாகலை, வீரியம் தான் ஆகுது கூட. எல்லாம் சொல்லணேன். இப்போ மசூத் பெஸ்கியானே அவர் சொன்னார், என்னமோ ட்ரம்ப் எங்களை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, பொய்யா பேசுகிறாரு, ஈரான் பற்றி எரிஞ்சிருச்சு, நாங்கள்லாம் ஈரான் சரணடைந்து விடும். எதுக்குமே நடக்கலை. தரைவழியில் வந்துடும், தரைவழி தாக்குதல் தான் இனிமேல் பாக்கி இருக்குன்னாங்க. எந்த பக்கம் தாக்குவீங்க? ஒரு பக்கம் ஈராக்கிலேருந்து தாக்கிடுவோம், இல்லை குவைத்திலேருந்து தாக்கணும். ஆனால் ஈராக்கிலேருந்து போய் தாக்க முடியல. ஈராக்கிலையும் ஈரானுக்கும் இடையில் ஏகப்பட்ட கன்னி வெடிகளை பதிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் கடலுக்குள்ளேயும் போக முடியாது. ஈராக் அமெரிக்காவோட கைப்பாவை தானே. 2003க்கு அப்புறம் ஈராக் அமெரிக்காவோட கைப்பாவை தான். ஏன்னா சதாம் ஹுசேன் கொல்லப்பட்ட பிறகு, அவருடைய மரணத்துக்கு பிறகு, தூக்கிலிடப்பட்ட பிறகு ஈரானில் ஒரு பொம்மை, ஈராக்கில் ஒரு பொம்மை ஆட்சி தான் வைத்திருக்கிறார்கள். அது முழுக்க அமெரிக்காவுடைய கைப்பாவை தான், மாற்று கருத்து இல்லை. அதன் அடிப்படையில் தான் ஈராக்கில் அமெரிக்கா பேஸ் இன்ன வரைக்கும் இருக்குது. 2003 எப்படி அமெரிக்காவுடைய இராணுவம் போய் இறங்குச்சுல, எல்லாருமே திருப்பி வந்துடல. அங்கே முழுக்க மிகப்பெரிய பேஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் பஹ்ரைனில் இருக்குது.
பஹ்ரைனும் சவுதியோட பார்டரில் இருக்குது கிட்டத்தட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத்து வந்து சவுதிக்கும் பார்டரு, ஈரானுக்கும் பார்டரு, ஈராக்குக்கும் பார்டரு, அங்கேயும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வந்து இதே மசூத் பெஸ்கியான் என்ன சொன்னார்னா, நாங்கள் வளைகுடா நாடுகளை, நீ கூட கேட்டீங்க எல்லாமே சகோதர நாடுகள் தானே, தே ஆர் லைக் 7 சிஸ்டர்ஸ் அப்படிலாம் சொன்னீங்க. அப்போ அந்த வளைகுடா நாடுகளை தாக்கியது வருத்தத்தைக்குரியது தான், இனிமேல் தாக்க மாட்டோம் அப்படி தான் மசூத் பெஸ்கியான் சொன்னார். அதாவது தப்பு தான், நாங்கள் எங்களுடைய இன்டென்ஷன் வந்து வளைகுடா நாடுகளை தாக்குவது அல்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. அதற்காக நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை கூட வந்து அமெரிக்க ஊடகங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சாங்க. ஈரான் வளைகுடா நாடுகளிடம் மன்னிப்பு. அப்புறம் இவரும் சொன்னார், நான் மன்னிப்புலாம் கேட்கல, நாங்கள் வந்து ஏன் வருத்தத்தை தெரிவிக்கிறோன்னா, இந்த மாதிரியான ஒரு 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 துரதிர்ஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, அதுக்கு காரணம் நாங்கள் அல்ல, இந்த வளைகுடா நாடுகள் தான். நீங்கள் கூட தெளிவாக சொன்னீங்க, வளைகுடா நாடுகள் என்றால் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், அரபு அமீரகம், குவைத், இப்படி தான். அப்போ இந்த நாடுகள் ஆரம்பத்தில் ஏன் இப்படி ஒரு சிக்கலில் சிக்கினாங்க? இவர்கள் அமெரிக்காவோடு கைகோர்த்து இருக்க இடம் கொடுத்தாங்க. என்ன சொல்லி அமெரிக்கா உள்ளே வந்தாங்க? இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், நீ ஈரானை நம்ப வேண்டாம், ஈரான் வந்து உங்களுடைய கொள்கைக்கு எதிரான நாடு, நீ இந்த அரபு நாடுகள் எல்லாம் வந்து சன்னி முஸ்லீம், நாளைக்கு உங்களை தாக்குச்சுன்னா நாங்கள் தான் வந்து நிற்கணும். இவர்களிடம் பணம் இருக்கிறது, ஆயுதங்களை வந்து கொடுத்தாங்களே ஒழிய அதை ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான டெக்னாலஜியை கொடுக்கல. இந்த அரபு நாடுகளிடம் பெரிய டெக்னாலஜி தெரியாது. அதாவது பணக்காரங்க எல்லாத்தையும் வித்துட்டாங்க, ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஆள் அனுப்புவானுங்க. அவன் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான், வேலை பண்ணிட்டு வந்துடுவான். இப்போ வந்து ஆயில் ஃபீல்டு இருக்குது, ஆயில் ஃபீல்டு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அரபு நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை ஆப்ரேட் பண்ணுறது யார்? அமெரிக்கர்களும் பிரிட்டிஷ்காரன் தான். என்ன காரணம் என்றால், இந்த டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்குறதே இல்லை. உனக்கு தெரியாது, உனக்கு அதை ஏன் கற்றுக்க போகிற, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகிவிட்டது என்றால், நீங்கள் அமெரிக்காவை இந்த அரபு நாடுகள் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நிலைமையே வந்துருச்சு. ஹேண்டிகேப்டு மாதிரி. அதாவது நீ பணம் கொடுக்குற, ஆனால் உனக்கு டெக்னாலஜி தெரியாது. இப்போ அப்பாவை பணம் சம்பாதிப்பார், மகனுக்கு வந்து டெக்னாலஜி தெரியும். ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் கூட மகனுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு தெரியாது. பணம் போடுறது அப்பா, பணம் போடுறது அப்பா. உண்மை நடக்குதுல்ல இப்போ நிகழ்காலத்தில். குட்டி பசங்க குட்டி பசங்க தான் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவானுங்க, ஆனால் அப்பாவுக்கு தெரியாது. தம்பி ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறான், இருங்கப்பா பணம் வேணா கொடு, ஆர்டர் பண்ணுறேன். இவனே பண்ணுவான், ஜிபே பண்ணுவான், இவனே ஆர்டர் பண்ணி வந்துடும் பணம். அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படா பணம் வந்து சேர்ந்துச்சு, ஃபுட்டு வந்து சேருது, டீயோட வந்து சேர்ந்துருது. அப்போ அந்த டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன சொல்லி பண்ணாங்கன்னா, இந்த இருக்கின்ற எல்லா அரபு நாடுகளிலும் எனக்கான இடத்த கொடு, நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஆனால் சும்மா இல்லை, ஒவ்வொருத்தரும் பணத்தை கொட்டி கொடுத்து தான் அவங்கள வர வச்சிருக்கானுங்க, இலவசமாகவும் செய்யலை. அதே நேரத்தில் உன்னுடைய அந்த எண்ணெய் வளத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கேன், நீ அப்போதான் நீ வந்து பாதுகாப்பாக எண்ணெயை விற்கலாம், இதைத்தான் சொல்லி வச்சாங்க. இதை வைத்துத்தான் ஈரானை அவர்கள் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. பாரு நான் பக்கத்திலே இருக்கேன், ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நீண்ட நெடிய தூரம். அந்த அவ்வளோ நீங்கள் ஒரு ஏவுகணையை நீங்கள் அமெரிக்காவில் அனுப்புனீங்கன்னா ஈரானுக்கு வந்து சேர்றதுக்கு 12 மணி நேரம் ஆகும். ஆனால் அதே நீங்கள் வளைகுடா நாடுகளில் அனுப்பினா 10 நிமிஷத்தில் வந்துடும். அப்போ இந்த சிச்சுவேஷன் நெருக்கடி கடந்த 25 வருடங்களாக திட்டமிட்டு நடத்தப்பட்டது. முக்கியமாக அதை விட இன்னொரு முக்கியமானது இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானுக்குள் ஊடுருவி அங்கு வந்து ஆட்சியாளருக்கு எதிரான கிளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மூளைச்சலவை செய்து அங்கே மக்களை உருவாக்குற வேலையும் பண்ணாங்க. இது எல்லாமே கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு இந்த யுத்தத்துக்காக காத்திருந்தார்கள் என்கிற செய்தி இன்னைக்கு வருது. இதை வந்து மொசாத்துடைய முன்னாள் உளவாளியே இன்னைக்கு வெளியே சொல்லியிருக்காரு, எங்க முகத்தை காமிக்காம இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு வந்து அரபு நாடுகளை ஈரான் தாக்கிருச்சுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு விளக்கம் கொடுக்குற இடத்துக்கு ஈரான் வந்திருக்கு. அப்பா நான் உங்களை தாக்கலை, கடந்த முறை இப்படி தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். கடந்த முறை 12 நாள் யுத்தத்தில் கத்தாரை நாங்கள் தாக்கணும், ஆனால் எங்கே தாக்கணும், அமெரிக்காவோட பேஸை மட்டும்தான் தாக்கணும். உடனே இரவோட இரவாக 10,000 அமெரிக்க வீரர்கள் நாடு ஓடிட்டாங்க. இன்னைக்கும் நாங்கள் நீங்கள் இடம் கொடுத்துருக்க இடத்த தாக்குறோம், ஆனால் இனிமேல் தாக்க மாட்டோம், அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம். உடனே காலி பண்ண சொல்லிட்டு இடத்த விட்டு, நீ வாடகை கொடுத்து இடம் கொடுத்துருக்க, அவன் அங்கேருந்து என்னை தாக்குறான், ஓ வீடு தான், ஆனால் அங்கேருந்து தாக்கினால் நான் அங்கே திருப்பி தாக்கத்தானே செய்வேன், அதன் அடிப்படையில் தான் தாக்குறோம் என்று விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு நேற்று 3 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. திருப்பி இந்த சம்பவம் நடந்திருக்கு துபாயில் சிவிலியன் தங்கக்கூடிய இடத்துல இது நடந்திருக்கு. இது நடாத அதிர்ச்சி அப்படிங்கிற பார்த்தால்
அந்த சிவிலியன் தங்கக்கூடிய அந்த இது ஹோட்டல்ல இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் தங்கியிருக்காங்க. கொஞ்சம் பேர் தங்குனா கூட 10வது நிமிடத்தில் ஈரான் அங்கிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ என்னன்னா, வளைகுடா நாடுகளில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் அங்க தாக்குதல் நடத்துவோம். அது எப்படி வந்து ஈரானுக்கு தெரியுது? 40 வருடமா ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு, எந்த டெக்னாலஜியும் கிடையாது. சவுதி ஹோட்டலுக்குள்ள இஸ்ரேல் நுழையறான்னு தெரிஞ்சிருது. எப்படி தெரியுது? அதை இன்னைக்கு வெளிப்படையாக ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமானது. ரஷ்யாவுடைய அதிபர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இதுவரை வந்து ஈரான் உச்சபட்ச தலைவராக முஸ்தபா கமேனி பதவியேற்றது எந்த நாடும் வரவேற்கல, பாராட்டல, வாழ்த்து சொல்லல. நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஐதுல்லா அலி கமேனி செத்து போய் 5 நாளுக்கு அப்புறம் தான் துக்கம் விசாரிச்சோம். நம்ம நிலைமை அப்படி இருக்கு. 5 நாளுக்கு அப்புறம் தான் டெல்லியில் இருக்கின்ற ஈரானுடைய தூதரை பார்த்து கண்டோலன்ஸ், வி ஆர் டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் சொன்னோம் அவருடைய இறப்புக்குன்னு. அதுக்குள்ள 100 நாடுகளுக்கு மேலே அவங்களை கண்டோலன்ஸ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து முஸ்தபா அலி கமேனி உச்சபட்ச தலைவர் நேற்று டிக்ளேர் செய்யப்பட்டு இன்னைக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் இந்தியா அவருக்கு வாழ்த்து சொல்லலை. அவர் தான் அஃபிஷியலான தலைவர் இன்னைக்கு. ஆனால் ரஷ்யா எங்களுடைய ஸ்ட்ராங்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இனி தொடர்ச்சியாக ஈரானுக்கு எங்களுடைய டெக்னாலஜியை கொடுத்து உதவுவோம் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுவரை அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இப்போ ரஷ்யாவுடைய டெக்னாலஜி, அவர்களுடைய அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக எங்கெல்லாம் அமெரிக்கர்கள் தங்கியிருக்காங்க, எங்கெல்லாம் இஸ்ரேலியர்கள் தங்குறாங்க கல்ஃபில் அப்படிங்கிற தகவல் துல்லியமாக ஈரானுக்கு தெரியுது. ஒன்று. இரண்டாவது, சீனாவும் இன்னைக்கு வந்து முஸ்தபா அலி கமேனிக்கு வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆதரவையும் சொல்லியிருக்காங்க. வேறு எந்த நாடும் சொல்லலை. அப்போ இந்த 2 நாடுகளும் போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு எப்படி தெளிவாக சொல்ல முடிந்தது? நாங்கள் அமெரிக்கா வந்து இந்த செயலை ஏற்றுக்க மாட்டேன்னு. இப்போ இன்னைக்கு ட்ரம்ப்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க, இன்னைக்கு எப்பொழுது போர் நிறுத்தம் ஏற்படும் அப்படின்னு. ஏற்கனவே அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, நான் எனக்கு இன்னும் போர் அடிக்கலை, அதனால போர் நடக்கும்னாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது. அவருக்கு போர் அடிக்கலையாம். ஆனால் நேற்று சொல்றாரு, நான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவிடம் பேசிவிட்டு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? உன் கண்ட்ரோலில் இல்லை, பெஞ்சமின் நெதன்யாவிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் இடத்துக்கு இன்னைக்கு ட்ரம்ப் நகர்ந்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு அமெரிக்கர்கள் தலையில் அடிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வரும், வேறு என்ன நடக்கும், அமெரிக்காவில் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தால், அமெரிக்காவில் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வீதிக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். பொதுவாக அமெரிக்கர்கள் 2 விஷயத்துக்கு வீதிக்கு வருவாங்க. ஒன்று, பெட்ரோல் விலை ஏறினால் அவர்களால் தாங்க முடியாது. ஒரு கேலன் அங்கே $2.41, இன்னைக்கு $3.45, $1 மேலே கூடிடுச்சு. அங்கே கேலன் தான் வாங்குவாங்க, லிட்டரில் வாங்க மாட்டாங்க. இரண்டாவது முக்கியமானது, அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய உடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் முக்கியமான செய்தி. இன்னைக்கு வந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஏன்னா இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிற செய்தி வெளியே வராது. ஏன்னா அதை வந்து ரகசியமாக வச்சுக்குவாங்க. தான் கொல்லப்பட்டுட்டேன், பாதிக்கப்பட்டேங்கிற சொன்னால் இஸ்ரேல் பலவீனம் அடைந்து விடும் என்று அவர்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்கு, கொள்கை ரீதியாக வச்சிருக்காங்க. எப்பொழுதுமே இஸ்ரேல் தாக்கப்பட்டுட்டோம் அல்லது வந்து பாதிக்கப்பட்டுட்டோம், எங்கள் நகரம் அடிபட்டதுன்னு எந்த மினிஸ்டரும் சொல்ல மாட்டாங்க. அது ஏன்றால் அது வந்து தனக்கு வீக்குன்னு நினைப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க, மறைப்பாங்க. ஆனால் அமெரிக்க விஷயத்தில் மறைக்க முடியாதுல்ல. உங்களுக்கு அந்த ராணுவ வீரர்கள் உடல் வந்துதான் ஆகணும். நேற்று 6 உடல்களை ட்ரம்ப் ரிசீவ் பண்ணியிருக்கார். 6 ராணுவ வீரர்கள் உடையோடு வந்திருக்காங்க. கோபமா பேசுறார். அப்பதான் அவர் சொன்னார், நான் ஈரானை விட மாட்டேன், ஈரானை சுக்கு நீராக உடைப்போம் அப்படின்லாம் சொல்றார். அது கோபத்தின் வெளிப்பாட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த உடல்கள் வர தொடங்கி விட்டால் அமெரிக்க மக்கள் வீதிக்கு வருவார்கள். இது முக்கியமானது. இரண்டாவது, அமெரிக்காவில் செனட்டர் சபைன்னு இருக்கு, காங்கிரஸ்ன்னு இருக்கு. இந்த செனட்டர் என்பவர்கள் என்றது நமக்கு தெரியும், எம்பிக்கள் மாதிரி. ஒரு மாநிலத்தில் 2 செனட்டர் இருப்பாங்க. அது பெரிய மாநிலமாக இருந்தாலும் சின்ன மாநிலமாக இருந்தாலும். அது கலிஃபோர்னியா பெரிய மாநிலமாக இருக்கும், ஆனால் அங்கேயே 2 தான். சின்ன குட்டியூண்டு மிசிசிபி குட்டியூண்டு மாநிலம் இருக்கும். அதுதான் அந்த மாகாணங்களுக்கான மரியாதை. தொகைக்கு இல்ல, மாகாணங்களுக்கான மரியாதை. அறிஞர் அண்ணா கேட்டாரு, இந்தியாவும் அப்படிதான் இருக்கணும். இப்போ வந்து மேகாலயால 2 MP கொடுத்தா நீங்க வந்து உத்தரப்பிரதேசல 2 கொடுக்கணும், தமிழ்நாட்டில 2 கொடுக்கணும். அவங்க அதிக இடம் வச்சா அவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அமெரிக்கால. அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிறது, அமெரிக்க காங்கிரஸ், அது MLA மாதிரி. இது வந்து இந்த வருகின்ற நவம்பர்ல தேர்தல் நடக்க போகுது அங்க அமெரிக்கால. இப்ப என்னன்னா, இப்பொழுது வரை ட்ரம்புக்கு ஆதரவு இருக்கிறது.
ஆனால் வருகின்ற தேர்தலில் அது மிகப்பெரிய அளவில் மோசமான ஒரு இடத்துக்கு போகும். ஏன்னால் காங்கிரஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அதை செயல்படுத்தவே முடியாது. அது வந்து ராஜ்யசபா மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அது ஒரு சிக்கல் இருக்கிறது. இன்னொரு சிக்கல், இன்னைக்கு மக்கள் வந்து என்ன கொதிக்க போகிறாங்கன்னா, எப்ஸ்டின் ஃபைலில் ட்ரம்ப் சிக்கி இருக்கிறார், இஸ்ரேல் அவரை சிக்க வைத்திருக்கிறது, அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் அமெரிக்கா இருக்குது, இது அமெரிக்காவுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியே வந்திருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கின்ற ஐபேக் என்ற ஒரு அசோசியேஷன், இது நிறைய மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அமெரிக்காவில் ஐபேக் என்ற ஒரு நம்ம இங்கே ஐபேக் கேள்விப்பட்டிருக்கோம். ஐபேக்ங்கிற அசோசியேஷன் அது இஸ்ரேல் லாபி செய்யக்கூடிய அசோசியேஷன். அதாவது அதில் நீங்கள் உறுப்பினராக இஸ்ரேலை சார்ந்தவர்கள் மட்டும்தான், யூதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது அமெரிக்க குடிமகனாக இருப்பான், அவன் இஸ்ரேலையுடைய பூர்வீகமாக இருப்பான். இப்படி அவர்கள் இந்த லாபியை எப்போ இருந்து செய்கிறாங்கன்னா 1951 செய்கிறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன நாட்டிலிருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவர்கள் செய்த முதல் ஸ்டெப்பே அமெரிக்காவில் இதற்கான ஒரு லாபியை உருவாக்குனது தான். காரணம், நம்ம இஸ்ரேலில் என்ன செஞ்சாலும் அமெரிக்கா சப்போர்ட் வேணும். அப்போ அமெரிக்க அரசாங்கம் நாம் விரும்பிய ஒரு நபர் பிரசிடெண்டாக இருக்கணும்னு அவங்க திட்டம் போட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து ட்ரம்பில் வந்து முடிஞ்சிருக்கு. எப்படி முடிஞ்சிருக்கு? பல்வேறு ஜனாதிபதிகள் அதற்கு உடன்படலை. ஆனால் ட்ரம்பை அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. எப்படி தூக்குனாங்க? ரொம்ப தெளிவான 2 விஷயத்தில் தூக்குனாங்க. ஒன்று எப்ஸ்டீன் மூலமா, அது 2000 80s இருந்தே, அவர் அப்போ வந்து தொழிலதிபர் தான், அப்போ இருந்தே அது தொடர்பு. அது 2008 ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போனது. 2015 ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று, அமெரிக்க ஜனாதிபதியுடைய மகள் இவாங்காவை திருமணம் செய்வதற்காகவே இஸ்ரேலிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நபர் தான் ஜாரட் குஷ்னர். அவர் மொசாத்துடைய ஏஜெண்டா, மொசாத்துடைய உளவாளி. ஒரு மொசாத் உளவாளி ட்ரம்புடைய மருமகனாக இருக்கிறார். நீ இதை புரிஞ்சுக்கணும், நான் வெளிப்படையாக அதை சொல்றேன். ஜெராட் குஷ்னர் ஏன் உளவாளி என்றால், அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்பை கீழிருந்து இயக்குவது அவர் தான். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டையில் இதில் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு போருக்கு முன்னாடி நடக்கும், 3 சுற்று பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க சார்பில் நடத்தியவரே இந்த ஜெராட் குஷ்னர் தான். அவருக்கு என்ன பவர்? ஆனால் இதை வந்து யார் உடைக்கிறாங்கன்னா, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்சி வெளிப்படையா பேசிட்டார். 2 தினங்களுக்கு என்ன பேசியிருக்காருன்னா, இந்த பேச்சுவார்த்தை நல்ல விதமாக முடிஞ்சிருக்க வேண்டியது, அதை உடைத்து சுக்குநூறாக்கியது ஜெராட் குஷ்னர். அதாவது ஒரு கிட்டத்தட்ட உடன்படிக்கை வந்துருச்சு, போரே நடந்திருக்காதுங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போரே நடந்திருக்காது. ஆனால் போர் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஜெராட் குஷ்னர் வேற மாதிரியெல்லாம் பேசி உழப்பி விட்டுட்டு அந்த இதையே எங்களெல்லாம் டென்ஷன் படுத்தி அனுப்பிட்டார் வெளியே. அப்போ இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கணும், ஒப்பந்தம் நடந்திருக்கணும். ஆனால் நடக்க விடாம தடுத்தது இஸ்ரேல் தான். அந்த போர் நடக்கணும்னு ஆசை, அதுதான் முக்கியமான. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ட்ரம்போட முடிவுலாம் இல்லைங்க. ட்ரம்ப் நினைச்சது நடக்கல. இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நடத்த நினைச்சாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா தேவை, தனியா நடத்த முடியாது. இப்ப நீங்க வந்து இஸ்ரேலும் ஈரான் மட்டும் சண்டை போட்டுச்சுன்னா இஸ்ரேல் அழிஞ்சு போயிருக்கும். பெருமனை இஸ்ரேல் கடந்த முறை நடந்துச்சுல 8 மாசத்துக்கு முன்னாடி, அமெரிக்கா தலையிடவே இல்லை. 12 நாளுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, உடனே சரணடைஞ்சிட்டாங்க. போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலே வந்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா கூட இருக்குல்ல, அப்போ வந்து இன்னும் 4 வாரம் போகும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை. அதான் காரணம். அப்ப திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஏனென்றால் ஈரானை அவங்களுடைய அதிகாரத்தை குறைச்சு ஈரானுக்குள் தான் விரும்பின ஒரு ஆட்சியை கொண்டு வந்து விட்டால் மட்டும்தான் இஸ்ரேல் தான் நினைத்த அகண்ட இஸ்ரேலையோ அல்லது அவர்கள் திட்டங்களையோ செயல்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்புறாங்க. அந்த திட்டம் ட்ரம்புடைய காலத்தில் நடக்கவில்லை என்றால் அது எப்பொழுதும் நடக்கிறது கடினம். அது ரொம்ப முக்கியம். இன்னும் எத்தனை வருஷம்? 2.5 வருஷம் இருக்கு, 2-3 வருஷத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த 2-3 வருஷத்துக்குள் இஸ்ரேலுடைய திட்டம் நடக்க வேண்டும், அதுக்கு ட்ரம்ப் இருக்க வேண்டும். அதுதான் அவங்க நோக்கம். இப்போ யுத்தம் மாறி மாறி நடக்குது. இப்போ வந்து வளைகுடா நாடுகள் திருப்பி பதிலடி தாக்கவே செய்யலை. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அரபு அமீரகம் எந்த வார்த்தையும் இப்போ சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. சவுதி அரேபியா ஏன் திருப்பி தாக்கலை? எதுவுமே செய்யலை. ஏனென்றால் அவர்களுக்கு இப்போ ஒரு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அமெரிக்கா நம்மை ஈரானிடம் சிக்க வைத்திருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம எப்படி சிக்க வச்சிருக்குன்னா, நான் உனக்கு பாதுகாப்புக்கு தான் அங்கே இடம் கேட்டேன், ஏன் இராணுவத்தை நிப்பாட்டுறதுக்கு மட்டும் இல்லை, உனக்கு ஏதாவது ஒன்றா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு. ஆனால்
இப்போ நம்மளை ஈரான் அடிக்கும்போது இவர்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அவங்க தான் அடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் பக்கம் சேதமடைகிறத பற்றி யாரும் அமெரிக்கா கவலைப்படலை. அவன் தளத்தை அமைச்சிட்டு போயிட்டான். தான் சொல்கிறேன். அதை விட முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். குவைத்தில் வந்து குவைத்துடைய இராணுவம் ஈரானுடைய ஒரு 3 ஏவுகணையை தாக்கி அழிச்சாங்க. அதில் வந்து கூட விமானிகள் வந்து பேராசூட்டில் குதிக்கிற காட்சிகள்லாம் வந்துச்சுல்ல. அவன் அது என்னன்னா தவறுதலாக அமெரிக்க ஏவுகணையே தாக்கியிருக்காங்க. யார்? குவைத்துக்காரன். அவனுக்கு தெரியல எது அமெரிக்க ஏவுகணை எது ஈரான் ஏவுகணைன்னு தெரியல. அந்த ஏவுகணை ஒவ்வொரு ஏவுகணையும் கிட்டத்தட்ட 8000 கோடி, கிட்டத்தட்ட இப்போ 8000 கோடி என்றால் 3 ஏவுகணையும் கிட்டத்தட்ட 24,000 கோடி தவறுதலாக தாக்கிட்டாங்க. அது அழிஞ்சு போச்சு. அமெரிக்க அரசாங்கம் இன்னைக்கு வந்து அந்த குவைத் அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. நீ தவறுதலாக தாக்கிட்டு உனக்கு யுத்தம் பண்ண தெரியல, அந்த 3க்கு 24,000 கோடி நீ தான் தரணும்னு. இப்போ குவைத் வந்து 24,000 கோடி அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் தவறுதலாக தாக்குனதுனால. இப்போ என்ன நோக்கம்னா இவங்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து யுத்தம் செய்யக்கூட அமெரிக்கா கற்றுக் கொடுக்கல, ஆயுதங்களை கொடுத்துட்டாங்க, அந்த பேஸை பயன்படுத்திக்கிட்டாங்க, இவர்களுடைய ஆயுதங்களை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஆனால் எப்படி செய்வது, எப்படி சுடுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இது மாதிரி எந்த டெக்னாலஜியும் அவர்களுக்கு பெருசாக இல்லை. பணம் இருக்குது, அதை இன்னைக்கு உணர்றாங்க. இப்போ அமெரிக்காவில் போன வருடம் சொன்னார் நினைக்கிறேன் பதவியேற்ற புதிதில், நான் அதிகமான நிதியை வளைகுடா நாடுகளிலிருந்து ஈர்த்திருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு வருகின்ற செய்திகள் எரிசக்தித்துறை அமைச்சர் சொல்கிறார், அமெரிக்காவுடைய எரிசக்தித்துறை அமைச்சர் சொல்கிறார், அங்கே இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்த வளைகுடா நாடுகளை சார்ந்தவர்கள் வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்காங்க. அமெரிக்கா மேலே நம்பிக்கை குறைவு, இது ஜிடிபியை பாதிக்கும். கிட்டத்தட்ட $4.7 ட்ரில்லியன் வித்ட்ரா பண்ணுறாங்க. பெரும் பணம், அரபு நாடுகளுடைய பணம் வித்ட்ரா செய்யப்படுகிறது. இது என்ன நமக்கு செய்தி புரியுதுன்னா, இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் இருப்பவர்கள் அமெரிக்கா மேலே நம்பிக்கை இழந்து விட்டார்கள். தான் தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறான். அமெரிக்காவை நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்தது தப்பு தான் அப்படின்னு நினைக்கிறான். இதை அமெரிக்காவும் புரிஞ்சுக்கிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி யுத்தம் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை இன்றைக்கி இது பண்ணுறாங்க. இப்போ கத்தர் அரசாங்கம் வந்து டிஎஸ்கலேஷனை பற்றி பேசுகிறாங்க. டிஎஸ்கலேஷன்னா போர் நிறுத்தம். அது யார் தூண்டுதலில் பேசுகிறாங்க? அமெரிக்கா தூண்டுறாங்க. நான் கேட்கல, நீ கேட்டுக்கோ. அரபு நாடுகளே இப்போ கேட்டு நிறுத்தத்துக்கு வாங்க, நம்ம எதுக்கு கெத்தை விட்டு கொடுக்கணும், அந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க. நேற்று தெளிவாக ஈரானுடைய அந்த வெளியுறவு செயலாளர் சொன்ன செய்தி என்பது, நாங்கள் வந்து சீஸ்ஃபயருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு விருப்பம். நீங்க வந்து வெறுமனை இப்ப போர் நிறுத்தம் பண்ணிட்டு அப்புறம் 10 நாள்ல தாக்குறதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. நிரந்தரமான ஒரு நிறுத்தத்துக்கு வாங்க, நிரந்தரமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அதற்கான இடத்துக்கு நகர்ந்து வந்தீங்கன்னா நாங்கள் வர்றோம், நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் வெறுமனை சும்மா போர் நிறுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆயுதங்களை குவிப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. காரணம், இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆயுதம் குறைந்திருக்கிறது. அதை இன்னைக்கு ஈரான் சொல்கிறாங்க. இன்னைக்கு வளைகுடா நாடுகளில் இவர்களுடைய அந்த எண்ணிக்கை குறைந்து விட்டதுங்க. இனி அமெரிக்காவிலேருந்து வரணும். ஆப்ரஹாம் லிங்கன் உடைப்பட்டு நிற்கிது. அது அமெரிக்காவுடைய பெரிய கப்பல், கிட்டத்தட்ட 100 விமானங்களை நிப்பாட்டக்கூடிய கப்பல். பெரிய சேதம். தினம் தினம் இந்திய பணத்தில் 8,000 to 10,000 கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு செலவாகிட்டே இருக்கு. இது யார் தலையில் விழுவும்? அமெரிக்கர்கள் தலையில் விழுவும். இப்போ இன்னும் அங்கே சிக்கல். இதெல்லாம் அமெரிக்கர்கள் கவனித்து நாளை அமெரிக்கர்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்தால் இன்னும் ட்ரம்புக்கு சிக்கல் தான். இது அந்த இடத்துக்கு தான் நகர்ந்துருக்காங்க. அந்த குர்தீஸ்களும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. குர்தீஸ்கள் உடைய பேச்சை ஈரானுக்கு எதிராக தானே இருப்பாங்க. இல்லை, இப்போ ட்ரம்ப் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, குர்தீஸ்களுக்கு அமெரிக்கா உதவி செய்யும், குர்திஸ்தான் வளர்வதற்கு அமெரிக்கா உதவி செய்யும் அப்படின்னார். முதல்ல குர்திஸ்தான்னா என்னங்கிற ஒரு சின்ன விஷயத்த நம்முடைய வியூவர்ஸுக்கு சொல்லுவோம். குர்தீஸ் மொழி பேசக்கூடியவர்கள் வெறும் ஈரானில் மட்டும் இல்லை, ஈரானில் இருக்காங்க, ஈராக்கில் இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க, லெபனானில் இருக்காங்க, துருக்கியில் இருக்காங்க, பரவலாக இருக்காங்க எல்லா நாடுகளிலும். இப்போ 5 கோடி துருக்கீஸ்கள் இருக்காங்கன்னா ஈரானில் மட்டும் ஒரு 70 to 80 லட்சம் பேர் நெருக்கி இருக்கலாம், ஈராக்கில் ஒரு 40 லட்சம் பேர் இருக்கலாம், இப்படி தொடர்ச்சியாக துருக்கியில் வந்து ஒரு 40-50 லட்சம் பேர் இருக்கலாம். அவர்கள் எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த 5 நாடுகளிலிருந்து சில பகுதிகளை பிரித்து ஒரு நாடாக கொடுங்க. அதாவது ஈரானில் ஒரு பகுதியை பிரிக்கணும், ஈராக்கில் ஒரு பகுதியை சேர்க்கணும், சிரியாவில் ஒரு பகுதியை அதில் சேர்க்கணும், அதே மாதிரி லெபனானில், துருக்கியில் இந்த பகுதிகளெல்லாம் சேர்த்து ஒரு நாடாக உருவாக்கி துர்கிஸ்தான் மலர செய்வது என்பது அவர்களுடைய நோக்கம். ஒரு நாட்டை பிரிக்கிறது, ஒரு நாடை உருவாக்குறதே பெரிய சிக்கல். 5 நாடு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது நீண்ட நாளாக போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை.
இது வந்து பெரிய பிரச்சனையாக துருக்கிக்கும் ஈரானுக்கும் தான் இருக்கு. மற்ற நாடுகள் அதை கண்டுகொள்வதில்லை. அப்போ இந்த பிரச்சனைக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அவர் கேட்ட உதவி என்னன்னா, நீங்கள் ஈரானில் கிளர்ச்சி செய்யணும். இப்போ ஒரு 80 லட்சம் பேர் இருக்கீங்கல்ல, எல்லாரும் கிளர்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுறோம் ஈராக்கில் இருந்து. என்ன அர்த்தம்னா, சாவதுக்கு வாங்க. 80 லட்சம் பேரும் தரை வழியாக நீங்கள் வந்து குர்தீஸ் மக்களை வச்சு போராடலான்னு முடியும். இப்போ நீங்கள் நீங்கள் பாருங்களேன், அமெரிக்க ட்ரூப்ஸை நீங்கள் இறக்கி விட்டா செத்து போயிடுவாங்க. ஆமாம், 6 பேர் செத்ததுக்கே அமெரிக்கா கொந்தளிக்குது. ஒரு 10,000-20 பேர் செத்தாங்கன்னா ரொம்ப கடினம். இஸ்ரேல் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் சின்ன நாடு, அவர்கள் ஒவ்வொரு போர் வீரர்களும் அவருக்கு முக்கியம். ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க போர் வீரர். அவங்க 1 லட்சம் பேர்ல 50,000 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு. அப்ப இப்போ வந்து போரிடுவதுக்கு ஆள் தேவை. அதுக்கு என்ன தூண்டில் போடுறாரு ட்ரம்ப்னா, நீ 80 லட்சம் பேர் இருக்கல ஈரான்ல, அவனுக்கு பூரா நான் ஆயுதம் கொடுக்குறேன், இறங்கி அடி, நீ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தனிநாடு கொடுத்துறேன். எப்படி நீ ஈரான் அரசாங்கம் கூட சண்டை போடு, போராடு, உனக்கு தான் நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த 80 லட்சம் பேருக்கு நான் வந்து அதிநவீன இது கொடுத்துறேன், அடி, உள்ள போய் அடி, ஊருக்குள்ள அடி, என்னன்னாலும் பண்ணு, வெற்றி கிடைச்சிருச்சா நான் உனக்கு தனிநாடு நான் டிக்ளேர் பண்றேன். அந்த 80 லட்சம் பேர்ல 30 லட்சம் பேர் சாகுறதுக்கா? அவன் ரெடியா இல்ல, அவன் தெளிவா சொல்லிட்டான், இது எங்களுக்கு தேவையில்லாது, நாங்க பேச்சுவார்த்தை மூலமாகவும் அதை எங்களுடைய சகோதரர்களை எப்படி கேட்கணும் அது மாதிரி தான் அவன் சொல்லிட்டான். இப்ப நாங்க வரமாட்டோம், இப்ப நாங்க பேச வேண்டிய நேரம் அல்ல, அது நாங்க ஈரானோட பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசிக்கொள்வோம். இப்ப ட்ரம்ப் வந்து அதை கைவிட்டுட்டார், அதை வெளிப்படையா சொல்றார். குர்தீஸுடைய பேச்சுவார்த்தை என்னன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது நான் கைவிட்டு விட்டேன், அவங்க ஒத்து வரல அப்படின்னு. இது ஒரு தோல்வி, பெரிய தோல்வி. இப்ப 2வது பெரிய தோல்வி, நான் பெஞ்சமின் நெதன்யாவிடம் கேட்டுட்டு தான் இப்ப பேச்சுவார்த்தைக்கு போகணும். இப்ப நீ உனக்கு வெயிட் இல்லையா, உனக்கு முடிஞ்சு போச்சு, நீ முடிவு இல்லை. அப்போ வந்து இப்ப போர் ஆரம்பித்தேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப போரை நிறுத்துறதுக்கு இவர் கையில இப்ப இல்லை. இப்ப யார் ஒத்துக்கணும்? ஈரான் ஒத்துக்கணும், இஸ்ரேல் ஒத்துக்கணும். 2 ஒத்துக்கிட்டா தான் இப்ப போர் நிறுத்தம். அமெரிக்கா கையில இப்ப எதுவுமே இல்லை. அதனாலதான் இடையில கூட கியூபா பக்கம் திருப்பினார். கியூபாவை தாக்க போறேன், கியூபாவில் செய்ய போறேன், கியூபாவில் நான் வந்து அறுத்து தள்ள போறேன்னு வந்தார். அதுவும் ரொம்ப நீர்த்து போய்விட்டது, ஒன்றும் நடக்கல. மொத்தத்தில் ட்ரம்புடைய கண்ட்ரோலில் இன்னைக்கு யுத்தம் இல்லை, ட்ரம்புடைய கட்டுப்பாட்டில் இந்த யுத்தம் இல்லை. 11ஆம் நாள் நீங்க சொன்ன மாதிரி அதை நிறுத்துவதற்கு இந்த 2 நாடுகளும் முயற்சி பண்ணாதான் முடியுமே ஒழிய அமெரிக்காவுக்கு இது சம்மந்தம் இல்லை. அமெரிக்கா வந்து இன்னும் தன்னுடைய வீரர்களை இழப்பதற்கு விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ட்ரம்புக்கும் பாதிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீரர்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள், அது முக்கியம். 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அரபு நாடுகள் இருக்கின்ற 1600 அமெரிக்கர்கள் திரும்பி போயிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டாங்க, உங்க உயிரை நீங்க தான் பாதுகாத்துக்கணும், அமெரிக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதையும் ட்ரம்ப் தான் சொல்றாரு, இது அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும், அவங்கவுங்க உயிரை பார்த்துக்கணும் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நீ போய் ஒரு ஹோட்டல்ல தங்கினா கூட அதுல வந்து ஏவுகணை தாக்கு நடக்கலாம், செத்து போகலாம், அது நாங்க பொறுப்பு இல்லை. அப்ப அமெரிக்க தூதரகத்துக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. இந்த ரியாத்துடைய தூதரகம் தரைமுக மட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தியும், உலகம் முழுவதும் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலையில தான் அமெரிக்கா இருக்கு. இன்னைக்கு போர் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது. ஈரானுடைய கை மட்டுமல்ல, அவர்கள் உக்கிரமாக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். எதை பத்தியும் கவலைப்படலை, இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் இன்னும் அதிதீவிர ஆயுதங்களை எடுக்கவில்லை என்று இன்னைக்கு பெஸ்கியான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா, நாங்க பழைய ஆயுதங்களை வச்சுதான் இன்ன வரைக்கும் இப்ப 11 நாள் யுத்தம் நடத்தியிருக்கோம். அதிநவீன ஆயுதங்கள்னா யாரு கொடுத்தாங்களோ அந்த ஆயுதத்தை தொடவே இல்லை. அதெல்லாம் இனிமே எடுத்தோம் என்றால் இனி அமெரிக்காவிற்கு பெரிய கேடு என்கிற வார்த்தையை மசூத் பெசஸ்கியான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என்பதுதான் லேட்டஸ்ட் செய்தி. கண்டிப்பா. இப்ப ஈரான் அமெரிக்கா போர் குறித்து எது உண்மை, எது கள நிலவரம், மேற்கு உலகம் என்ன சொல்கிறது, எதையெல்லாம் காமிக்க வேணான்னு பதறது, உண்மையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளது உள்ளபடி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப விரிவா வளைகுடா நாடுகளில் உள்ள போயும், ஈரான் ஈராக்கில் இருந்தும், குர்தீஸ் பிரச்சனை இருந்து, அமெரிக்கா இஸ்ரேல் எப்படி இஸ்ரேல் அமெரிக்காவை கட்டுப்படுத்துது போன்ற பல்வேறு விஷயங்களோடு இணைத்து இந்த போரினுடைய உண்மைத்தன்மையை எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.